ட்ரம்ப் வந்து இன்னைக்கு அந்த மாதிரியான ஒரு கரடி. நீங்க பேசாம இருங்க, ஒரு நாளைக்கு அவருடைய திசை வேற பக்கமா போகும். உனக்கு எனக்கும் தீர்க்க முடியாத அல்லது உடனடியாக தீர்க்க முடியாத பல பிரச்சனைகள் இருக்கு. உனக்கு என்ன வேணும்? கொஞ்சபட்சம் நம்ம ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வரோமோ இல்லையோ, நம்ம வந்து நம்ம ரொம்ப தீவிரமா ஏதோ பண்றோம் அப்படிங்கிறத உணர்த்தி ஆகணும். உலகத்தை விடுங்க, உலகமே இன்னைக்கு முக்கியம் இல்லை. ட்ரம்போட முக்கியம் ட்ரம்புடைய அட்வைசர்ஸ். பணத்துக்கு பணம், எல்லா நாடுகளையும் அவன் இடத்துல உட்கார வைப்போம், வாடா பார்த்துக்கிறவன் அப்படின்னு சொல்லி மிரட்டுவோம். அப்போதான் அங்கே நம்முடைய பலமே உலகத்துக்கு தெரிய வரும் அப்படிங்கிற ஒரு தியரியில அவர் வந்து அதை அடிச்சு இறக்குறாரு. இவர் பக்கத்துல நிக்கிறாரு, இவரை கண்டுக்காத மாதிரி போறாங்க. ஏன்னா இந்த மாநாடை பொறுத்தவரை 3 பேர் தான், ரஷ்யா, இந்தியா, சீனா. சீனா தான் ஹோஸ்ட். உண்மையிலேயே நண்பனாக இருக்க முடியுமா? இன்றைக்கு டாக்டிக்கலா அமெரிக்காவுக்காக நம்ம நண்பனாகிறதா, இல்ல அடுத்த 10 ஆண்டுகளுக்கு நம்ம நட்பாக இருக்க முடியுமா, 100 ஆண்டுகளுக்கு நட்பாக இருக்க முடியுமா? இந்த கேள்வி ரொம்ப 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 பயங்கர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கேள்வி. தமிழலை நேயர்களுக்கு வணக்கம். நான் ராமசுப்பிரமணியன். இன்றைய சந்திப்பில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு பத்ரி சேஷாத்ரி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சைனாவில் ஷாங்காய் உச்சி மாநாடு நடக்குது. அந்த உச்சி மாநாட்டை இன்னைக்கு உலகமே உற்று நோக்குது. உங்களுடைய பார்வை என்ன சார்? ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு சீனாவை சுற்றி வலுவாக அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பாகத்தான் இருந்தது. அதுல இந்தியா ஆரம்பத்துல அதுல சேர்ந்தாங்களே தவிர ஒரு தீவிர முனைப்பு காட்டல, பல காரணங்களுக்காக. ஏன்னா அது வந்து சைனா சொல்றதுதான் அங்க வேதவாக்கு. சைனாவுக்கு எதிர்த்து சைனாவை ஒரு வில்லனாக காண்பிக்கக்கூடியது மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து நீங்க அங்க கொண்டு வர முடியாது. இந்த பேசிக் பொலிட்டிக்கல், அந்த பொலிட்டிக்கல் ஃப்ரேம் ஒர்க்கை மட்டும் நம்ம வச்சுப்போம். ரைட். இப்ப என்ன நடக்குதுன்னா, இப்ப இந்த ஜியோ பாலிட்டிக்ஸ் சொல்றோம் இல்லையா, அதுல முக்கியமா என்ன நடக்குதுன்னா, தனியாக அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்தங்களை கண்ணா பின்னா என்று கிழித்து போட்டுவிட்டு தன்னிஷ்டத்துக்கு செயல்படுகிறது. இதுல என்ன ஒரு வருத்தம் தரத்தக்கதுன்னா, அமெரிக்காங்கிற ஒரு நாடு அதற்கு இந்த மாதிரியான ஒரு கருத்து கிடையாது. அங்க எக்ஸிகியூட்டிவ் பிரசிடென்ட்னு ஒருத்தர் இருக்கிறதுனால, ஒரு பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப், அவர் தன்னிச்சையாக பல முடிவுகளை எடுக்கிறார். கேட்கலைன்னா அவங்க ஆளுகளை மாத்திடுறாரு. அதற்கு தகுந்தாற் போலயே இவருடைய கருத்தை அல்லது இவருடைய எண்ணத்தையே மாற்றக்கூடிய மாதிரி, ஒரு திசையில செலுத்தக்கூடிய மாதிரி ஒரு சில ஆட்கள் அவரை சுத்தி குழுமி உட்கார்ந்துருக்காங்க. அதுதான் இப்போதைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு செயல். அதுல அவங்க வந்து மிக பெரிதாக உலக வர்த்தகத்தையே பாதிக்கக்கூடியது மாதிரி கடந்த பல மாதங்களாக டொனால்ட் ட்ரம்ப் இந்த இறக்குமதி வரி அப்படிங்கிறதுல வந்து ஒரு ஒரு ரூலே கிடையாது, ஒரு மாடலே கிடையாது. பிடிக்கலன்னா வரிய அதிகப்படுத்தி விட்டு கிட்டத்தட்ட அந்த மாதிரி. நீ ரஷ்யால இருந்து ஆயில் வாங்குறியா, இந்தியாவா, உனக்கு போடுவேன். அதை சைனாவும் அதையே பண்ணுது, அது பரவாயில்ல. இல்ல, முதல்ல பரஸ்பர வரின்னு சொல்லிட்டு 25% அனௌன்ஸ் பண்ணாரு. அதுக்கப்புறம் இந்தியா வந்து ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் நீங்க வாங்குனீங்கன்னா கூட 25% போட்டு. இதுக்கு முன்னாடியே இந்த பரஸ்பரம் கூட இல்லை. அமெரிக்கா இந்தியாவிலிருந்து வரக்கூடிய இறக்குமதிகள் மீது 25% விதிக்கும். நீ இந்தியா நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. அமெரிக்காவிலிருந்து நீ இறக்குமதி செய்வதற்கு நீ என்ன பண்றியோ அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. நான் 25% வரியை போட போகிறேன். ஆனால் நிச்சயமாக இந்த வரி என்பது ஒரு இன்னொரு நாட்டின் மீது விதிக்கப்படும் ஒரு அபராதம் தான். இந்த அடிஷனல் 25% இல்லாமலேயே இனி நாளையிலிருந்து சீனாவிலிருந்து வரக்கூடிய பொருட்கள் மீது 100% வரி விதிக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றாருன்னா,
சீனாவில் இருக்கக்கூடிய ஏற்றுமதி நிறுவனங்கள் எல்லாமே அடி வாங்கும். இப்பொழுது இந்தியா மீது அவர் விதித்திருக்கக்கூடிய 25+25 50% வரி நேரடியாக பல துறைகளை பாதித்திருக்கிறது. 2 துறையை பாதிக்கல. அவர் என்ன பண்ணிட்டாரு, அதுல ஒரு எக்ஸம்ஷன் கொடுத்திருக்காரு. பார்மசூட்டிக்கல் மருந்து பொருட்களுக்கு அதுதான் நம்ம அதிகமா ஏற்றுமதி பண்றோம் அவங்களுக்கு. அதை விட முக்கியம் அவர்களுக்கு அது தேவைங்கிறது. ஆமா, எலக்ட்ரானிக் பொருட்களுக்கு. இந்த 2ஐ தவிர்த்து இப்ப ஜவுளி பொருட்களாக இருக்கலாம், அல்லது தோல் பொருட்களாக இருக்கலாம், உணவுப் பொருட்களாக இருக்கலாம். இறால் ஏற்றுமதி எல்லாம் வந்து இந்தியாவிலிருந்து ஒரு பெருமளவுக்கு போகிறது. இந்த வரி எல்லாம் வந்து இந்தியா மீது மட்டும் இல்லை, சீனா மீதும் கடுமையாக வரி விதிக்கப்பட்டிருக்கிறது. அதான் சார் என்னுடைய கேள்வி. அதாவது இந்த ஷாங்காய் உச்சி மாநாட்டில் கலந்துருக்கக்கூடிய நாடுகளான ரஷ்யா, சைனா, இந்தியா, இப்போ இவங்க எல்லாமே அதாவது எதிரிக்கு எதிரி நண்பர்கள் மாதிரி இவங்க எல்லாமே ஒன்றா கூட்டு சேர்ந்ததுனால இது உலக நாடுடைய கவனத்தை ஈர்த்திருக்கு. இது ட்ரம்ப்புக்கு ஒரு பெரிய பின்வாங்கலாக இருக்குமான்னு நினைக்கிறீங்க? உடனடியா இல்லை. அதாவது இது வந்து என்னன்னா, இப்போ நீங்க வந்து மிரட்டப்படுறீங்க, அச்சுறுத்தப்படுறீங்க. அப்போ நீங்க ஏதாவது ஒன்று செய்யணும் இல்லையா? இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் அவ்வளவு சுமூகமான உறவு கிடையாது அப்படிங்கிற இந்த பாயிண்ட்டுக்கு முன்னாடி வரைக்கும் அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இது வந்து எல்லை தகராறுன்னு ஒன்று. சீனாவுக்கு தான் இந்த பகுதியில் எப்படி நடந்து கொள்ளணும், மற்றவர்கள் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு பற்றின ஒரு புரிதல் ஒன்று இருக்கு. அதை நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டோம், பட் அவர்கள்ட்ட ஒரு புரிதல் ஒன்று இருக்கு. ஆனால் அப்போ அவங்க என்ன யோசனையில் அதெல்லாம் பண்ணாங்கன்னா, இப்போ இந்தியா, சீனா, அமெரிக்கா இந்த 3 நாடுகள் தான் மிக 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 பெரிய பொருளாதாரங்கள். இந்தியா வந்து இப்போ ஏதோ 4-5 இருக்கு இல்லையா, அது ஒரு சொடுக்கு தான், 3க்கு வந்துடும். அதுக்கப்புறமா வந்து இந்த 1, 2, 3 தனியாக மேலே போயிடுவாங்க. இப்பொழுதைய வளர்ச்சி விகிதம் அதுதான் காமிக்குது. இன்னொரு 3 ஆண்டுகள் கழித்து பார்த்தீங்கன்னா உலகின் 1, 2, 3 பொருளாதார நாடுகள் அமெரிக்கா, சீனா, இந்தியா. இதுல இந்த 3க்கு இடையிலேயே நிறைய வித்தியாசங்கள் இருக்கு, அது பரவாயில்ல. ஆனால் இந்த 3 நாடுகள் தான். இதற்கு பிறகு 4வது, 5வது, 6வது இடத்துல இருப்பவர்கள் எந்த காலத்திலும் இந்த 1, 2, 3 பிடிக்க முடியாது. ஒரு அபரிமிதமான வளர்ச்சி ஆயிடும், கேப் அதிகமாகிட்டே போகும். அதற்கு பிறகு ஒரு 30, 40, 50, 60, 70, 100 ஆண்டுகள் கழித்து சில மாற்றங்கள் ஏற்படலாம். நான் அடுத்த 100 ஆண்டுகளுக்கு இந்த 3 பேர் அவர்களுடைய இடத்தில் இருந்து அவர்களுக்குள்ளேயே மாறிக்கொள்வார்களே தவிர புதிதாக ஒருவர் வருவது கடினம். வேற ஜியோபொலிட்டிக்கல் சேஞ்சஸ், இப்ப இந்தியா வந்து பல நாடுகளாக ஆனா, சீனா பல நாடுகளாக ஆனா, அமெரிக்கா பல நாடுகளாக ஆனா, இதெல்லாம் நடக்கவே நடக்காதுன்னா யாருமே சொல்ல முடியாது. அப்ப எல்லாமே மாறி போயிருது இல்லையா? அதெல்லாம் வந்து ஒரு லாங் ஷாட், அதுக்குள்ளே நான் போகல. அடுத்த ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு இந்த 3 நாடுகள் தான் 1, 2, 3ல இருப்பாங்க. அவருடைய பொருளாதார அளவு வந்து ரொம்ப பெருசாயிரும். அப்ப இந்த 3 பேருக்குள்ள உறவு எப்படி இருக்கும்? யாரு இவங்கெல்லாம் வந்து 3 பேரும் நண்பர்களாக இருப்பார்களா, 3 பேரும் பரஸ்பர எதிரிகளாக இருப்பார்களா, 2 பேர் சேர்ந்துக்கிட்டு ஒருத்தரோட சண்டை போடுவாங்களா? நான் சொல்றது வந்து பொருளாதாரத்துல மிலிட்ரியாகவும் அது மாறலாம். 3 பேருக்குமான மிலிட்ரி திங்கிங் என்ன, இது போன்ற பல விஷயங்களை நம்ம வந்து கையில் எடுத்து பார்த்தாங்க. இப்போ சீனா வந்து இந்தியாவை ஒரு நெருக்கடி கொடுத்து ஒரு கார்னர்ல கொண்டு போய் வைக்க விரும்பியது, இதுல மாற்று கருத்தே கிடையாது. 2020க்கு அப்புறம் அந்த மாதிரி நடந்துச்சு. இல்ல, இதற்கு முன்னாடியில இருந்து ஷி ஜின்பிங் வந்ததிலிருந்து அவருக்கென்று ஒரு கருத்து ஒன்று இருந்தது. சீனா எங்க இருக்க வேண்டும், இந்தியா எங்க இருக்க வேண்டும், அமெரிக்கா எங்க இருக்க வேண்டும், அதை நோக்கி அவர் வந்து நிறைய இனிஷியேட்டிவை கொண்டு வந்தார். அதுல சிலது வந்து இந்தியா அதை உணர்ந்து கொண்டு அவர்களிடமிருந்து கொஞ்சம் கவனமாகவே இருந்தது. அப்போ அவங்க வந்து ப்ராக்சி பிரச்சனைகளை இந்தியாவுக்கு ஏற்படுத்தினார்கள். இதெல்லாம் நம்ம வந்து இன்னைக்கு ஒரு நாள்ல இது எல்லாத்தையும் பேப்பர் போட்டுலாம் மூட முடியாது. இதை நேபாளத்துல, இலங்கையில, மாலத்தீவுல இந்த 3 வந்து பெரும்பாலும் இந்திய நட்பு நாடுகள். அங்கே சீனா வந்து ரொம்ப குட்டையை குழப்பிச்சு. பாகிஸ்தான்
தொடர்ச்சியா நம்மளுடைய எதிரி நாடாக இருக்கிறது. அதற்கான இராணுவ பலத்தையும் மற்ற லோன்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு அதோடைய பொருளாதாரத்தில் அவ்வளோ ரொம்ப வீக்கான ஒரு நாடு இது. அதுல வந்து எக்கச்சக்கமான இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்து அதை தூக்கி நிறுத்தி நீ இந்தியாவுக்கு தொல்லை கொடு, என் சார்பில் இந்தியாவுக்கு தொல்லை கொடு அப்படின்னு அது ஒரு ஹிடன் அஜெண்டாவே பண்ணிட்டு இருந்தாங்க. கட்டாயமா பங்களாதேஷ்ல என்ன குழப்பம் விளைவிக்கலாம்? ஏன்னா பங்களாதேஷ் வந்து ஷேக் ஹசீனா பிரதமராக இருந்த அந்த ஒரு தொடர்ச்சியான ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேல இருந்தப்ப அவர்கள் இந்திய ஆதரவு நாடாக இருந்தாங்க, இந்தியாவோட ஒரு நட்புறவோட இருந்தாங்க, ரொம்ப நட்புறவு கொண்ட நாடு. அங்கே வந்து ஒரு குழப்பம், அந்த குழப்பத்தை விளைவிச்சது இன்னி வரைக்கும் அது அமெரிக்க ஒரு குழுவினர் அப்படிங்கிற மாதிரி தான் பேச்சு இருக்கு. பட் அது உடனே அது வந்து இந்தியாவின் எதிரி நாடாக மாறுகிறது. அப்ப இந்தியாவுக்கு இது எக்ஸ்ட்ரா ஒர்க். இவ்வளவு மாலத்தீவுகள் அடிச்சன் தூக்கி நீ போடா, நீ 10 நாள்ல ஊரை விட்டு போடா அப்படின்லாம் சொல்லிட்டு இப்ப சரண்டர் ஆயின மாதிரி ஆயிட்டாங்க இல்லையா? அப்ப ஏன்னா அதெல்லாம் சிலதெல்லாம் நாட் பாசிபிள். இலங்கை அதே மாதிரி ரொம்ப கவனமா பல முறை வந்து ராஜபக்சேக்கள் ஆட்சியில் இருக்கும் பொழுது சீனாவிடமிருந்து எக்கச்சக்கமாக கடன் வாங்கி அம்பந்தோட்டா துறைமுகம் அவங்களுக்கு கொடுத்துலாம் சொல்லிட்டு ஒரு கட்டத்துக்கு பிறகு அவர்களுக்கு வெறும் நெருக்கடி, பொருளாதார நெருக்கடி வரும்பொழுது இந்தியா கிட்ட தான் வந்தாங்க. நேபாளோட நமக்கு வந்து சின்ன சின்ன உரசல்கள் இருந்தாலும் பெரும்பாலும் அது இந்தியாவோட நட்பு நாடாக தான் இருக்கு. பாகிஸ்தான் என்றுமே நட்பு நாடாக ஆக போவதில்லை. இப்ப சீனாவுக்கும் பெரும் நெருக்கடி. இந்த பார்ட் வந்து இந்திய நெருக்கடியும் சீன நெருக்கடியும் ஒன்னா சேர்த்து பார்க்கணும். சீனா வந்து இது இவ்வளவு விரைவில் தனக்கு இந்த மாதிரி ஒரு நெருக்கடி வரும்னு சீனாவும் எதிர்பார்க்கல. என்ன மாதிரியான நெருக்கடி சார்? இப்ப இந்தியா மீது என்னென்ன மாதிரியான இறக்குமதி வரிகள் விதிக்கப்பட்டனவோ அதே மாதிரி சீனா மீதும் விதிக்கப்பட்டிருக்கு. நமக்கு அது 50, அவங்களுக்கு 200% போனாங்க, அப்புறம் திரும்பி இறங்கினாங்க. ஆனா அது என்னன்னா வந்து இப்ப இந்தியாவுக்கு வந்து ஒரு உணர்வு இருக்கு, நம்ம கொஞ்சம் பின்தங்கிய நிலையில தான் இருக்கோம். அமெரிக்காவை ஒப்பிட்டு பார்த்தா நம்ம கொஞ்சம் பின்தங்கிய நிலையில இருக்கோம். அதனால நம்ம வெளியில வந்து நீ என்ன திட்டினா நீ எங்க அம்மாவை திட்டினா நான் உங்க அம்மாவை திட்டுறேன் கைண்ட் ஆஃப் விஷயங்களுக்குலாம் நம்ம போவே இல்லை. ட்ரம்ப் வந்து தொடர்ந்து ப்ரொவோக் பண்ணிட்டே இருந்தார். இந்தியா ஒரு வார்த்தை சொல்லலை. அதுதான் வந்து சரியான மெத்தட். இந்தியா இந்த வரி விதிப்புக்கு அப்புறம் ஒரு பயந்து அங்கிட்ட சரண்டர் ஆயிடுவான்னு நினைச்சாங்க. இல்ல, ஆனா அவரு பயந்து சரண்டர் ஆகல, திட்டவுமே இல்லை. அது என்னன்னா வந்து நீங்க வந்து ஒரு 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 பெரிய கரடி இருக்கு, டோன்ட் ப்ரொவோக் அ பேர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நியூட்ரலா அதுவும் உன்னை நோக்கி ஓடி வரல, நீயும் அதுகிட்ட போகாது, கொஞ்சம் அமைதியாரு, அது திரும்பி போயிடும், நீ பேசாம போ. நீ அந்த திசையில தான் போகணும், அது அந்த இடத்துல இருந்து காலி பண்ணணும், வேற இடத்துக்கு போ அப்படின்னு சொல்லணும். அதை விட்டுட்டு இங்க ஒரு குச்சி எடுத்து அதை போய் நகருன்ட்டு போய் ஒரு கரடி இவ்வளோ பெருசா இருக்கிறதுக்கிட்ட பண்ணா நம்மளை கடிச்சு அது என்ன பண்ணுனே உங்களுக்கு தெரியாது. ட்ரம்ப் வந்து இன்னைக்கு அந்த மாதிரியான ஒரு கரடி. நீங்க பேசாம இருங்க, ஒரு நாளைக்கு அவருடைய திசை வேற பக்கமா போகும். அப்புறம் என்னதான் இருந்தாலும் இன்னொரு 3 வருஷத்துக்கு தாங்க அவர் பிரசிடென்ட். அதுக்கு நடுவுலயே ஒரு மிட் டேர்ம் எலெக்ஷன்லயே வந்து அந்த ஊர்ல பல விஷயங்கள் மாறலாம். அவர் இந்த 3 வருஷத்துக்குள்ள அமெரிக்க பொருளாதாரத்தை ஒரு வழியாக்கிட்டு போயிடுவார் போல தெரியுது. அவ்வளவு தூரத்துக்கெல்லாம் பண்ண முடியாது. அவங்களுக்கு ஓரளவுக்கு வந்து ஒரு மிட் பாயிண்ட் செக் ஒன்று வருது. எவ்ரி 2 இயர்ஸ் ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அங்க சுப்ரீம் கோர்ட் வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நீதிமன்றம் வந்து ட்ரம்ப் கடுமையா, அது சுப்ரீம் கோர்ட் இல்ல, அதற்கு ஒரு லெவல் கீழே இருக்கிறதுன்னு வச்சுங்க. சுப்ரீம் கோர்ட் பெரும்பாலும் ட்ரம்ப்புக்கு ஆதரவாக தான் இது வரைக்கும் இருக்கு. நம்ம அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். ஏன்னா கோர்ட் வந்து இங்க முக்கியம் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கால லெஜிஸ்லேச்சர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளே ட்ரம்ப்பை வைக்க வேண்டிய இடத்துல வச்சிருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆனா அது வந்து ஓவர் நைட் நடக்காது. நம்ம அவசரப்படக்கூடாது. இவருடைய முதல் ஆண்டு தான் இப்ப ஓடிட்டு இருக்கு. அவருடைய 2வது ஆண்டு அடுத்த நவம்பர்ல ஒரு தேர்தல் வரும். இப்ப வர இந்த நவம்பர் 2 மாசத்துல அது முடிஞ்சு போயிடும். இதற்கு அடுத்த நவம்பர்ல ஒரு தேர்தல் வரும். அது ரொம்ப குரூஷியலான தேர்தல். அந்த தேர்தல் வந்து இந்த ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ்னு அவர்களுடைய கீழவை அப்படின்னு வச்சுப்போம், மேலவை செனட். இந்த கீழவையில ரொம்ப தின் மெஜாரிட்டி தான் ரிப்பப்ளிகன் பார்ட்டிக்கு இருக்கு. அது மாறிடுச்சுனாலே அவங்க வந்து ட்ரம்ப்பை ஃபியூஸ் பிடிங்கிடுவாங்க பல இடங்கள்ல. ட்ரம்ப்புக்கும் அது தெரியும். ஸோ அவர் என்ன பண்ண போறாருன்னா, அந்த நமக்கு இன்னொரு 1 வருஷம் இருக்கு. இந்த 1 வருஷத்துல ட்ரம்ப் இதை பண்றேன் அதை பண்றேன்னு சொல்றாரு. அதற்கும் முன்னாடியே
ட்ரம்ப் தன்னுடைய திசையை மாற்றுவாரா இல்ல இந்த பீரியட் வரைக்கும் மாற்றுவாரா? ஏன்னா அந்த சிச்சுவேஷன் மாறி டெமோக்ராட்ஸ் ஜெயிச்சாங்கன்னா, இல்ல அதுவும் இல்ல மீண்டும் ரிப்பப்ளிகன்ஸே ஜெயிக்கிறாங்கன்னா, அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு வருஷம் 2 வருஷம் அது வரைக்கும் பல்ல கடிச்சிட்டு நம்ம பொறுத்துக்கணும். அதுதான் வந்து இந்தியாவுடைய அப்ரோச். ஆனா சீனா இதை வேற மாதிரி எதிர்கொண்டது. அதற்கு காரணமும் இருக்கு. ஏன்னா சீனா இன்னும் கொஞ்சம் வலிமையான நாடு, பொருளாதாரத்துல வலிமையான நாடு, மிலிட்ரியில வலிமையான நாடு. அவர்களுக்கு கோபம் ஜெனுவினா வந்துச்சு. நீ என்ன எனக்கு மேல 30 போடுற, நான் உன் மேல 60 போடுறேன். உடனே அவர் பதிலுக்கு நீ என்கிட்ட 60% வரி போடுறியா, நான் உன் மேல 120 போடுறேன் அப்படின்னு 2 பேரும் ஒருத்தர் ஒரு அட்டாக் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து வர்த்தக உறவுல இருக்கக்கூடிய சில நிறுவனங்கள்லாம் அவர்கிட்ட போய், மற்ற செக்ரட்டரிஸ் எல்லாம் கொஞ்சம் போய், அப்பா இப்படி எல்லாம் பண்ணாதீங்க, இதனால நமக்கும் நன்மை இல்லை அவங்களுக்கும் நன்மை இல்லை, முதல்ல நமக்கு நன்மை இல்லை, அப்ப போய் இந்த மாதிரி பேசாதீங்க, இதை கொஞ்சம் மட்டுப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் இது பண்ணிட்டு நம்ம ட்ரேட் நெகோசியேஷனை தொடருவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு 90 நாள் டைம் கொடுத்து பண்ணாங்க. அது தொடரப்போகுது, அது முடியுமா, எப்படி முடியும் என்னங்கிறதுலாம் நமக்கு இன்னைக்கும் தெரியல. அப்புறம் நம்ம கிட்டக்க வந்து மறுபடியும் ட்ரம்ப் மிரட்டிட்டு இருக்காரு சார் சைனாவை. நீங்க வந்து ஒரு அபூர்வமான ஒரு காந்தம் வந்து உங்களுக்கு அந்த காந்தத்தை வந்து நீங்க கொடுத்தா ரேர் எர்த் மேக்னெட்ஸ் சொல்லுவோம். வரேன் எல்லாமே பேசிடுவோம், அதை விரிவாகவே பேசிடுவோம். ஸோ இப்போ ட்ரம்ப்புக்கு இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு தேவையான சில பொருட்கள் அந்த மின் மோட்டார் உருவாக்குறதுல இந்த ரேர் எர்த் மேக்னெட்ஸ் அப்படிங்கிறது தேவைப்படுது. அதோடைய கம்ப்ளீட் சோர்ஸை சீனா வந்து கையகப்படுத்தி வச்சிருக்கு. அதோடைய அதுக்கு தேவையான இன்புட்ஸை சேகரிக்கிறதுல இருந்து அதை உருவாக்கி கொடுப்பதுல இருந்து. அதனால இந்தியாவுக்கும் கொஞ்சம் பின்னடைவு இருக்கு, உலகத்துல இருக்கிற எல்லா நாடுகளுக்குமே பின்னடைவு இருக்கு. பட் முக்கியமான பொருளாதாரங்களான சைனாவில் 90% மார்க்கெட் அவங்க கையில இருக்கு. அதை அவங்க கொஞ்சம் கண்ட்ரோல் பண்றாங்க. இதுக்கு வந்து இவர் வந்து மிரட்டுறாரு. மிரட்டினாலாம் வந்து காரியத்தை சாதிக்க முடியாது சீனாவிடம். ஆனா சீனாவுக்கும் அடி விடும். நீங்க எவ்வளவுதான் பெரிய ஆளா இருந்தாலும் 2 ஆள் சண்டை போடும்போது நீங்க செத்து விழுந்துட மாட்டீங்க, ஆனா உங்களுக்கு ஏதாவது கை வெட்டுப்படும் இல்லையா, அதுதான் இங்க நடக்குது. இப்ப சீனா வந்து தன்னுடைய ஸ்ட்ராட்டஜியை மாத்திக்க வேண்டியிருக்கும், இந்தியா தன்னுடைய ஸ்ட்ராட்டஜியை மாத்திக்க வேண்டியிருக்கும். பிரேசில் ஏற்கனவே அதே மாதிரி இந்தியாவை நடத்துற மாதிரியே தான் அவர்களையும் வந்து ரஷ்யா வந்து உக்ரைன் வார் சம்பந்தமாக அவங்களோட ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. ஆனால் அந்த சண்டைகளுக்கு நடுவுலயும் அவங்களோட உட்காந்து பேசவும் செய்யறாரு. ரஷ்யா வந்து தன்னுடைய எண்ணெய், கச்சா எண்ணெயை இந்தியாவுக்கு விற்பதனால்தான் இந்தியாவை நாங்கள் இந்தியா மீது அபராத வரி ஒரு 25% போடுறோம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இது வந்து ரஷ்யாவுக்கும் கோபத்தை ஏற்படுத்துது. இதுதான் வந்து சிச்சுவேஷன். அப்ப இந்த சிச்சுவேஷன்ல இந்த மாநாடு வருது. ரொம்ப கிளவரா அதுக்கு முன்னாடியில இருந்து இந்தியா வந்து விரைவாக சீனாட்ட, உனக்கு எனக்கும் தீர்க்க முடியாத அல்லது உடனடியாக தீர்க்க முடியாத பல பிரச்சனைகள் இருக்கு, இன்னைக்கு உனக்கு என்ன வேணும், குறைஞ்சபட்சம் நம்ம ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வரோமோ இல்லையோ, நம்ம ரொம்ப தீவிரமா ஏதோ பண்றோம் அப்படிங்கிறத உணர்த்தி ஆகணும் உலகத்துக்கு. ட்ரம்ப்புக்கு உணர்த்தி ஆகணும். உலகத்தை விடுங்க, உலகமே இன்னைக்கு முக்கியம் இல்லை, ட்ரம்ப்போட முக்கியம் ட்ரம்ப்புடைய அட்வைசர்ஸ். அவர்களுக்கு வலுவான ஒரு பிடிமானம் வேணும். அந்த பிடிமானம் தான் நான் வந்து இந்த SCO மீட்டிங்கா பாக்குறேன். ஏன் அப்படிங்கறத சொல்றேன்னா, இப்ப இவங்க வந்து டாரிஃப் போட ஆரம்பிச்ச போது அமெரிக்காவுக்கு சில சக்சஸ் கிடைச்சது. இப்ப பீட்டர் நவாரோ சொல்றாரு டாரிஃப் போடு அப்படின்னு. போட்டா நம்ம நாடு வந்து அப்படியே சுபிட்சம் கொழிக்கும், நம்ம அந்த ட்ரேட் இம்பேலன்ஸ் எல்லாத்தையும் சரிப்படுத்திடுவோம், நமக்கு வந்து பணம் ஒரு பக்கம் கொட்டும், அது யார்கிட்ட வர பணங்கிற பாட்டை விட்டுருவோம், பணத்துக்கு பணம் எல்லா நாடுகளையும் அவன் இடத்துல உட்கார வைப்போம், வாடா பாத்துக்கிறவன் அப்படின்னு சொல்லி மிரட்டுவோம், அப்பதான் அங்க நம்மளுடைய பலமே உலகத்துக்கு தெரிய வரும் அப்படிங்கிற ஒரு தியரியில அவர் வந்து அதை அடிச்சு இறக்குறாரு. இப்ப என்ன ஆச்சுன்னா, பிரிட்டன் போய் இவங்க சொன்னதுக்கெல்லாம் ஓகே சொல்லிட்டு வந்து, ஓகே நான் அந்த சரண்டருங்கிற வார்த்தை வேண்டாம், ஏன்னா எல்லா நாடுகளுக்கும் அவரவர்களுடைய ஒரு
ஒரு விஷயம் இருக்கு. அவங்க நம்ம வந்து இந்த நாட்டோட வர்த்தகம்ங்கிறது ரொம்ப முக்கியமானது. இப்போ நம்ம முரட்டு பிடிவாதமும் பிடிக்க முடியாது. அதனால சரி என்ன பண்ற, நீ வந்து உன்னுடைய பொருட்களுக்கு நான் இறக்குமதி வரி போடக்கூடாது, ஆனா என்னுடைய பொருட்களுக்கு நீ போடுவ, சரி ரொம்ப பார்த்து குறைச்சலா போட்டுக்கோ, ஒழி சனியனே அப்படின்னு ஏதோ ஒன்று பண்ணிட்டு சைனை போட்டு வந்துட்டாங்க. அடுத்து இவர் வந்து இந்த யூரோப்பியன் எக்கனாமிக் யூனியனை வந்து தகாத வார்த்தைகளால தான் அவங்கள வந்து கண்ட மாதிரி ஏசுறது. அதுக்கப்புறம் அவங்களும் வந்து சரி என்ன வேணும், ஓகே உனக்கு வேணுங்கிறத போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு அக்ரிமெண்ட் வந்துட்டாங்க. அது வந்து ஒரு பல நாடுகள் இருக்கக்கூடிய ஒரு கூட்டமைப்பு. அதுல இருக்கிற இண்டிவிஜுவல் நாடுகளுக்கெல்லாம் வந்து கோபம், ஆனா ஒன்றும் பண்ண முடியாது. அப்ப ஒரு இந்த ரெசிப்ரோக்கல் டாரிஃப்னு ஒன்று சொல்லுவோம். என்னுடைய கார் உன்னுடைய நாட்டுக்கு வந்தா 10%, உன் கார் என் நாட்டுக்கு வந்தா 10%, ரெண்டு பேரும் ஓகே அப்படின்ட்டு. அப்படி கிடையாது. இங்க வந்து அன்ஈக்குவல் டாரிஃப். பட் தே ஸ்டில் சைன்டு. ஏன்னா அது சைன் பண்ணலைன்னா இப்போ இருக்கிற வர்த்தகம் பயங்கரமா போயிடும், நம்ம ரொம்ப நாசமா போயிடுவோம். அதனால வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் சீனாவோ இந்தியாவோ வெவ்வேறு இடத்துல தான் இருக்கும். ரெண்டு பேரும் ஈக்குவல்னு நான் சொல்லலை. we were looking at different things. இப்போ சீனாவை பொறுத்த வரைக்கும் அவங்க எதிர்பார்க்கிறது பேரிட்டியை. பேரிட்டினா ஈக்குவாலிட்டி. நீ எனக்கு என்ன டாரிஃப் போடுற, நான் உனக்கு அந்த டாரிஃப் போடுறேன். நீ அதிகரிச்சேன்னா நான் அதிகரிப்பேன். 200 போட்டா நான் 100 போடுவேன். அதுக்கு மேல என்னை பொறுத்த வரைக்கும் நீ என் மேல டாரிஃபே போடக்கூடாது. உன்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து டாரிஃப்னு போட மாட்டேன். பட் நான் எனக்குன்னு ஒரு சில கண்ட்ரோல் இருக்கு. நீ அமெரிக்கா, நீ திறந்த பொருளாதார நாடு, நான் மூடிய பொருளாதார நாடு. என்ன மாத்துலாம் நீ சொல்லாத. என் நாட்டுக்கு வந்து நான் டெஸ்லா கார் நீங்க விற்கலாம், ஆனா நான் ஒரு சில கண்டிஷன்ஸ் விதிப்பேன். ஆனா உன் கூகுள் இங்க வரக்கூடாது. ரைட்? கூகுள் கிடையாது அமெரிக்கா, இது இல்ல சீனால கிடையாது. ஏன்னா நீ வந்து நீ என்னென்னவளாமோ அலோவ் பண்ணுவ, சீனாவை பத்தி தப்பா பேசுறதுக்கு நீ அனுமதிப்ப. எங்க மக்கள் வந்து ஷி ஜின்பிங்க தப்பா பேசுவான். உங்க ஊர்ல நீங்க ட்ரம்ப் எப்படி வேணாலும் பேசிங்க, அதை பத்தி எங்க கவலை. என் ஊர்ல அதெல்லாம் நான் விட மாட்டேன். சைனா இஸ் டிக்டேட்டர்ஷிப் கண்ட்ரி இல்லையா? எல்லாத்தையும் தாண்டி அவன்லாம் அப்படி பார்க்கல, டிக்டேட்டர்ஷிப்லாம் சொல்லல. எனக்கு இது வேண்டாம் இது வேணும், அதை நான் முடிவெடுப்பேன். இஷ்டம் இருந்தா பண்ணிக்கோ, அதுதான் நம்முடைய உறவுக்கான அடிப்படையே இதுதான் அப்படின்னு அவன் சொல்றான். இந்தியாவுடைய ஆஸ்பெக்ட்ல வேற வருது அக்ரிகல்ச்சர். சைனால அது பிரச்சனை இல்லை, அதுக்கு வரேன்னா குயிக்கா சொல்லிட்டோம்னா இது உங்களுக்கு புரிஞ்சிடும். சீனா அவர்களுடைய பொருளாதார வளர்ச்சியில அவர்கள் உண்ணக்கூடிய உணவும் நிறைய அதிகமாச்சு. அப்ப அவர்களாலேயே அவர்கள் நாட்டுக்கு தேவையான அளவுக்கு பல இடங்கள்ல உணவை உருவாக்க முடியல. அவங்க இன்க்ரீஸ் பண்ணாங்க, ஆனாலும் அவர்களுக்கு தேவை இன்னும் அதுக்கு மேல அதிகமா இருந்தது. அப்ப அமெரிக்காவுக்கு அவங்க எக்கச்சக்கமான பொருள்களை ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அமெரிக்கால இருந்து என்னத்தை எடுத்துக்கிறது அப்படின்னா, அவங்க இன்றைக்கு ஏகப்பட்ட பொருள்களை அமெரிக்கா விவசாய பொருட்களை அவங்க இறக்குமதி பண்றாங்க. ஆனால் இந்தியாவுடைய பார்வை வேற. சீனா வந்து தன்னுடைய விவசாயத்தை ஒரு பெரிய மாற்றம் கொண்டு வந்து கலெக்டிவைசேஷன்ங்கிறது வந்து கம்யூனிசம் காலத்துல இருந்தே அது நடக்க ஆரம்பிச்சது. அதனால அவங்க வந்து ஃபார்ம் ரிஃபார்ம்ஸ் எல்லாம் பண்ணிட்டாங்க. நம்ம வந்து விவசாயத்தை ரிஃபார்ம் பண்றதுக்கு சட்டம் கொண்டு வந்தா அவன் டெல்லியே கொளுத்திடுவேன்ட்டு பஞ்சாப் ஃபார்மர்ஸ் வந்து படுத்தி அதை நம்ம வந்து பின்வாங்கிட்டோம். அது தவிர நமக்கு நாடு முழுக்க குட்டியான விவசாயிகள் இருக்காங்க. அதனால இந்தியா வந்து ரொம்ப வலுவாக சில காரணங்களை முன்வைத்து நம்ம என்ன வேணாலும் பேசிப்போம், ஆனா விவசாய பொருட்களை நான் இறக்குமதி பண்ண அனுமதிக்க மாட்டேன். அது என்னப்பா சின்ன சந்தை, நீ எதுக்குப்பா எங்களுக்கு கோதுமை விற்கிற, எங்களுக்கு கோதுமை வேண்டாம், நாங்க பாத்துக்கிறோம் நீ. ஆனா அமெரிக்கா சொல்லுது முடியாது, நீ உன் பொருளை எனக்கு விற்கிறேன்னா நான் என்னுடைய எல்லா பொருளையும் உனக்கு விற்கணும். இதுலதான் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் உண்மையான பிரச்சனையே விவசாயம், பால் பொருட்கள் சார்ந்தது. இந்தியா வந்து அதை அந்நிய முதலீடு உள்ளே வருவதற்கு அனுமதிக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டது. மரபணு மாற்றப்பட்ட இப்ப அவங்க வந்து அமெரிக்கால பெருமளவு இந்த மெய்ஸ் சோளம் வந்து சோளம் மரபணு மாற்றப்பட்டது. இந்தியாவுக்கு வந்துச்சுன்னா இந்தியா வந்து இன்றைக்கு அதை ஏற்றுக்கொள்ள, எங்கிட்ட தனிப்பட்ட முறையில கேட்டீங்கன்னா எனக்கு அதை சாப்பிட்றது எனக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது.
அதெல்லாம் வந்து பிரச்சனையே இல்லைன்னு கருதக்கூடியவன்னா அது வந்து நீ கத்திரிக்காயா இருக்கட்டும் அல்லது சோளமாக இருக்கட்டும் அல்லது வேறு எந்த அந்த கோல்டன் ரைஸ்ன்னு சொல்லக்கூடியதாக இருக்கட்டும், மரபணு மாற்றப்பட்ட பொருட்களை நான் தைரியமா சாப்பிடுவேன். ஆனால் நாட்டுக்குன்னு ஒரு பாலிசி இருக்கு. அந்த பாலிசியை நான் மாற்ற விரும்புவேன். ஆனால் இன்றைக்கு இந்த நாடு ஒரு பாலிசியை பின்பற்றி செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அப்ப அது வந்து இது எல்லாத்தையும் நான் உள்ள கொண்டு வர மாட்டேன் அப்படின்னு சொல்லுது. ஏன்னா எங்க நாட்டிலேயே அதுக்கு நாங்க அனுமதி கொடுக்கல, எதுக்குன்னா உன்னுடைய பொருளை நான் இங்க கொண்டு வரணும். ஸோ இது எல்லாம் சேர்ந்துதான் பிரச்சனையே. இந்த பிரச்சனை மடைமாற்றப்பட்டு 25% மேல வரி விதிப்பேன், 20% ரஷ்யா கச்சா எண்ணெய்க்காகன்றது வந்து வளரல். நான் பொருள் நாட்டு கொண்டு வருவேன், நீ அதை ஏத்துக்கலன்னா இன்னும் மேல வரி. நான் வந்து ஏதோ ஒரு காரணத்தை காமிச்சு, இப்ப ரஷ்யா போரே நடக்கலன்னு வச்சுப்போம், அப்பயும் இவங்க 25 அடிஷனல் சதவிகிதம் போட்டுட்டு ஏதாவது சொல்லுவாங்க, உங்க நாட்டுல வந்து மத நல்லிணக்கம் இல்லை அப்படின்னு ஏதாவது சொல்றதுக்கு அவங்க தயாரா இருப்பாங்க. அதுக்கெல்லாம் அவங்க அமைப்புகள் வச்சிருக்காங்க. உலகம் முழுக்க எந்தெந்த நாட்டுல மத ரீதியிலான ஒடுக்குதல்கள் நடைபெறுகின்றன கண்காணிக்கிறதுக்கு அமெரிக்கால அவன் ஒரு அமைப்பு வச்சிருக்கான். அவனுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? ஆனா அவங்க ஒரு சர்டிபிகேட் ஒன்று கொடுத்துருவாங்க, இங்க அங்க அவன் அடிச்சான், இவன் அவனை அடிச்சான், உடனே அதை கூட அவங்க காரணம் காட்டி நான் உனக்கு உன் மேல அதிக வரி விதிக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். பாகிஸ்தான் கூட வார் நடந்தது, நீ அவன் மேல வார் தொடுத்துட்டு எக்ஸ்ட்ரா 25% போடு அப்படின்னு சொல்லலாம், என்ன வேண்டுமானாலும் சொல்லலாம். இதுதான் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனை. அவங்களோட டீல் பண்ணும் பொழுது அதுவும் ஒரு முரட்டடி ஆசாமி வந்து எதை பத்தியும் கவலைப்படாம இப்படி எல்லாம் பேச முடியும். இந்த சிச்சுவேஷன்ல தான் இப்ப நம்ம வந்து இதுக்கு ரியாக்ட் பண்ண வேண்டியதா இருக்கு. அதுக்காக தான் அந்த ஷாங்காய் உச்சி மாநாடு அவங்க பயன்படுத்தியிருக்காங்கன்னு சொல்ல முடியுமா? கட்டாயமாக 100%. இந்த 3 முக்கிய நபர்கள் யார் இந்த இடத்துல, ஏன் அப்படிங்கிறதையும் நான் சேர்க்கிறேன். நம்ம அந்த முழுசா அந்த மாநாட்டுடைய எல்லா தகவல்களும் நாம் ஒன்றும் பார்த்து முடிக்கல. பட் ஒரு முக்கியமான விஷயம், பஹல்காமில் நடந்த படுகொலையை SCO கடுமையாக கண்டிக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு சீனா யாரை வந்து ப்ராக்சியா வளர்த்துக்கிட்டு இருந்தது இவ்வளவு நாளைக்கு? பாகிஸ்தானை. அந்த வன்முறை கட்டவிழ்த்து விடப்பட்ட போது அதன் காரணமாக தான் நம்ம போருக்கே போனோம் பாகிஸ்தானோட. சீனா வந்து இந்தியாவுக்கு ஆதரவாக ஒன்றுமே சொல்லல, எதிராகவும் ஒன்றும் சொல்லல, அதை விடுவோம், ஆதரவா சொல்லல. ஓகே, பாகிஸ்தானை கண்டிக்கல. இன்னைக்கு என்ன நடந்திருக்கு? அவ்வளவு பேர் முன்னாலேயும் இந்தியா ஏன்னா இந்தியா என்ன சொல்லியிருக்கு, நம்மளாதான் இதை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். நீ பாருங்க, நீங்க எங்களுடைய தரப்பில் இருக்கிறீர்கள். அந்த இடத்துல பாகிஸ்தானும் இருக்கான். பாகிஸ்தான் இஸ் ஆல்சோ மெம்பர். பாகிஸ்தானை வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும் இந்த ஆர்கனைசேஷன்ல சீனாவுக்கும் ரஷ்யாவுக்கும்? அதனால என்ன பொருளாதார நன்மை? ஒரு நன்மையும் கிடையாது. ஆனால் இந்தியா வந்து என்னத்தை முன் வச்சு ஒரு சிக்னல் கொடுக்குதுன்னா, நீ பஹல்காம் இஷ்யூவை வெள்ளெடுக்கிற, அதுக்கப்புறமா தீவிரவாதத்தால் இந்தியா எவ்வாறு கஷ்டப்படுகிறது அப்படிங்கிறத வந்து நம்முடைய பிரதமர் பேசுறாரு. இதெல்லாம் வெறும் சிக்னல். இதற்கு முன்பு ஒருபோதும் இந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் SCO இடமிருந்து வந்தது கிடையாது. இதுதான் சிக்னல். அப்ப சீனா என்ன சொல்லுது, இங்க பாரு, எனக்கு தெரியும் உனக்கு என்ன வேணுங்கிறது. நான் வந்து எப்பவும் பாகிஸ்தான் பின்னாடி நின்று நீங்கள் காஷ்மீர் ஒரு டிஸ்பியூட்டட் டெரிட்டரி அப்படின்னு தான் நான் பேசிக்கிட்டு இருப்பேன். ஆனா எனக்கு இப்ப நீ தேவை, உனக்கு நான் அதை விட அதிகமான தேவை. உன்னுடைய இரிட்டன்ட் என்ன? பாகிஸ்தான். நான் அவனை ஆஃப் பண்றேன். வேணும்னா நம்ம அத்தனை பேரும் சேர்ந்து பாகிஸ்தானை உள்ளே வைத்து கொண்டே நம்ம ஒரு தீர்மானம் போடுவோம். அவன் ஏதாவது சத்தம் போடான நான் பாத்துக்கிறேன், உட்கார்றா அப்படின்னா உட்காந்துருப்பான். இல்லை, அந்த மீட்டிங்ல கூட ஒரு வீடியோ எல்லாம் இன்னைக்கு ரொம்ப பாப்புலரா பார்க்கப்பட்டுச்சு சார். ரஷ்ய அதிபரும் புட்டினும் மோதியும் பேசிக்கிட்டே போறாங்க. இவர் பக்கத்துல நிக்கிறாரு, இவரை கண்டுக்காத மாதிரி போறாங்க. ஏன்னா இந்த மாநாடை பொறுத்தவரை 3 பேர் தான், ரஷ்யா, இந்தியா, சீனா தான் ஹோஸ்ட். அப்ப அவங்கதான் இந்த களத்தை ஏற்படுத்துறாங்க. எல்லாரையும் வான்னா வராங்க மத்தவங்க எல்லாம். பொதுவா இந்தியா வந்து ஏதாவது சொல்லிட்டு வெளில போயிரும், நீங்க வந்து எங்களுக்கு ஆதரவா ஒன்னும் சொல்லல, அதனால நாங்க வாக் அவுட் அப்படிங்கிற மாதிரி, அல்லது குவைட்டா சத்தம் போடாம இருப்போம். இப்ப கேமை மாத்தி நம்ம 3 பேர் தான் ஆக்சஸ். நம்ம 3 பேர் பேசுறோம், நமக்கான ஒப்பந்தம் இது, நம்முடைய அமெரிக்காவுக்கான பதில்.
மற்றவர்கள்லாம் அவங்க மாட்டுக்கு அவங்களை கூப்பிட்டு அவங்களுக்கு சாப்பாடு போட்டு அனுப்பி விட்டுருவோம். இப்போ உனக்கு என்ன வேணும், உன்னுடைய பிரச்சனைகள் என்னன்னு சொல்லு, அதை நம்ம பேசுவோம். இப்ப எப்படி நம்ம அமெரிக்காவுடைய த்ரெட்டை ஹேண்டில் பண்றது, இதுல தொடர்ச்சியாக இதுல நமக்கும் ஒரு சிக்கல் இருக்கு. நம்ம டக்குன்னு நம்மளால மாத்திக்க முடியுமா அப்படிங்கிறத நம்மளும் பார்க்கணும். நாம வந்து எலக்ட்ரானிக் பொருட்களை பொறுத்தவரை, அதுவும் சென்சிட்டிவான பொருட்கள் எங்கெல்லாம் நம்ம டிப்ளாய் பண்றோமோ அதுல நமக்கு ஒரு பெரிய ஒரி இருக்கு. சீனா வந்து அதை உளவு பார்க்க பயன்படுத்துகிறது அப்படின்னு. அதனாலதான் சீனாவுடைய பொருட்களை நம்ம வந்து இறக்குமதி பண்றதை ரொம்ப குறைச்சி வச்சிருந்தோம். முக்கியமாக 5G நெட்வொர்க் எடுத்துக்கங்க. ரைட், 5G நெட்வொர்க் எக்யூப்மெண்ட் நம்ம வந்து சீனாவுடைய எக்யூப்மெண்ட்டை வாங்குறது இல்லை. நான் சொல்றது 5G போனே இல்லை, சீனா மேட் போன்ஸ் நம்ம பயன்படுத்துறோம். அது வந்து ரிசீவரா. ஆனா அந்த நெட்வொர்க்கே இருக்கு இல்லையா, அதை ஒரு வோடாஃபோனோ அல்லது ஒரு ஏர்டெல்லோ அதை பயன்படுத்தி தான் அந்த நெட்வொர்க் சேவையை நமக்கு கொடுக்குது. அதற்கான எக்யூப்மெண்ட்டை ஹுவாயி அப்படிங்கிற ஒரு சைனீஸ் கம்பெனி பண்ணுது. அவங்க தான் ஒரு விதத்தில் லீடர்ஸ் 5Gலன்னு சொல்லலாம். ஆனால் இந்தியா வந்து செக்யூரிட்டி காரணங்களுக்காக அதை வாங்குவதில்லை. இப்படியே ஆரம்பிச்சு பலவேறு சென்சிட்டிவ் செக்யூரிட்டி எக்யூப்மெண்ட், ட்ரோன்ஸ், சைனா மேட் ட்ரோன்ஸ் வந்து எப்படி இந்திய மிலிட்ரி வந்து சைனீஸ் எக்யூப்மெண்ட்டை எப்படி வாங்க முடியும்? இது நம்ம டக்குன்னு நம்ம மாற முடியாது. இன்றைக்கு நண்பன், நாளைக்கு. அப்ப இந்திய தரப்பு என்ன சொல்லியிருக்கோம்னா, நம்ம உண்மையிலேயே நண்பனாக இருக்க முடியுமா? இன்றைக்கு டாக்டிக்கலா அமெரிக்காவுக்காக நம்ம நண்பனாகிறதா, இல்ல அடுத்த 10 ஆண்டுகளுக்கு நம்ம நட்பாக இருக்க முடியுமா, அடுத்த 100 ஆண்டுகளுக்கு நட்பாக இருக்க முடியுமா? இந்த கேள்வி ரொம்ப 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 பயங்கர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கேள்வி. ஆனா இந்த மாநாட்டில் ஜின்பின் பேசும்போது சொல்லியிருக்காரு சார், நம்ம இரு நாடுகளும் நண்பர்களாக இருந்தால் இந்த உலகத்திற்கே ஒரு முன்னுதாரணமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுதான் முதல் ஒரு கால் எடுத்து முன்னாடி வைக்கிறாங்க அவங்க. ஏன்னா இப்போ வந்து இது வந்து நம்ம நிறைய டைம் எடுத்து பேசுறோம், இருந்தாலும் இது முக்கியம்னு நினைக்கிறேன். இப்போ நான் சொன்ன இந்த 3 நாடுகள் தான் முக்கியம். அமெரிக்கா, சீனா, இந்தியா. இப்ப சீனா இந்தியாவுடைய ஒட்டுமொத்த மக்கள் தொகை என்பது கிட்டத்தட்ட 3 பில்லியன், அதுல இருந்து 3.2, 3.3, 3.5 வரைக்கும் போகும். அதுக்கப்புறம் ஸ்டெபிலைஸ் ஆகி கொஞ்சம் கீழே இறங்கும். அமெரிக்காவுடைய மக்கள் தொகை 300, 330, 350 மில்லியன்ல இருக்கு. அதுல பெரும் பகுதி இல்லீகல் அண்ட் லீகல் இமிகிரன்ட்ஸ்னால வர்றது, வெளியிலிருந்து வந்து உள்ளே குடியேறுபவர்களால. இப்ப அதற்கும் உள்ளுக்குள்ள ஒரு பெரிய எதிர்ப்பு வந்திருக்கு. வந்த உடனே அதான ஆரம்பிச்சாரு சார் ட்ரம்ப் வந்து முதல்ல பண்ணது அதுதான். அந்த கண்ட்ரிக்கு ஃபிளைட் பிடிச்சி அனுப்பிச்சு விட்டாரு. கண்ணா பின்னான்னு உள்ள வர்ற எண்ணிக்கையை கம்ப்ளீட்டா கிட்டத்தட்ட தடுத்துட்டாரு. அப்புறமா இங்கிருந்து எல்லாரையும் துரத்துவது எப்படி அப்படிங்கறத வந்து பல விதங்கள்ல அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இந்த சிச்சுவேஷன்ல உங்களுக்கு அவங்களுடைய பாப்புலேஷன் அதிகமாகாது. ஏன்னா அந்த ஒரு ஃபுல்லி நேச்சுரலைஸ்டு ஒயிட் ப்ராட்டஸ்டன்ட் ஆர் கேத்தலிக் யூரோப்பியன் கிறிஸ்டியன்ஸ் பெரிய எண்ணிக்கையில குழந்தைகள் பெற்றுக்கொள்வதில்லை. ஆனா லாட்டின் அமெரிக்காவிலிருந்து, தென் அமெரிக்காவிலிருந்து போகக்கூடியவர்கள் அதிக குழந்தைகளை பெற்றுக்கொள்கிறார்கள். அதனாலதான் வந்து அவங்க லீகலோ இல்லீகலோ எப்படி அவங்க அங்க போனாலும் அவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாயிட்டே இருக்கும். அதனால இந்த நாட்டுடைய ஒட்டுமொத்த பாப்புலேஷன் மேலே ஏறுது. ஒரு கட்டத்துல இந்த பாப்புலேஷன் தான் கன்சம்ஷன் காரணமாக உள்நாட்டு பொருளாதாரத்தை பெரிய அளவுக்கு எடுத்துக்கிட்டு போக போகுது. ஏதோ நல்லதோ கெட்டதோ இந்தியாவும் சீனாவும் அந்த 1.5 பில்லியன், அதாவது அமெரிக்காவை போல 5 மடங்கு மக்கள் தொகை வைத்துக் கொண்டிருக்காங்க. 140, 150 கோடி மக்கள் வச்சிருக்கிறாங்க. கரெக்ட். அவங்க வந்து 30 கோடி, 33 கோடி, 35 கோடி. இது யார் இதை வந்து ஓரளவுக்கு இதை நோக்கி வரக்கூடியவர்களா நம்ம நிச்சயமாக வந்து பிரேசிலை பார்க்குறோம், நைஜீரியாவை பார்க்கலாம். இன்னொரு பக்கம் கொஞ்சம் குறைவான எண்ணிக்கையில நம்ம பிலிப்பைன்ஸை பார்க்கலாம், தென்கிழக்கு ஆசியால ஒரு சில நாடுகளை பார்க்கலாம். வேற எங்கேயுமே இது நடக்கல. ஜப்பான்ல மக்கள் தொகை நின்றுடுச்சு, குறைஞ்சு போச்சு, கொஞ்சம் கொஞ்சமா கீழ் நோக்கி சரிய போகுது. மேற்கு ஐரோப்பால
பெரும் எண்ணிக்கையில மக்கள் தொகை குறைய ஆரம்பிச்சிருச்சு. இப்ப திடீர்னு போய் நீங்க அங்க வந்து எல்லோரும் 5 குழந்தைகளையும் 8 குழந்தைகளையும் பெற்றுக்கொள்ளுங்கள்னா யாருமே கேட்க போறது இல்லை. அப்ப மக்கள் தொகைங்கிறது வந்து பணமாக மாறக்கூடிய ஒரு காலகட்டத்துல இவர்களை விட்டால் உங்களுக்கு வந்து இந்த 2 நாடும் கன்சம்ஷன்ல இவர்களுடைய பொருளாதாரம் மேல போக போக இன்றைக்கு வந்து இந்தியாவுடைய பர் கேபிட்டா இன்கம் சுமார் ப்ராபப்ளி பர் கேபிட்டா ஜிடிபி அல்லது இன்கம் எப்படி வேணாலும் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், அது கிட்டத்தட்ட 2 1 தான். ஒரு ஒரு $4000 நோக்கி போயிட்டு இருக்கு. அது வந்து பர்ச்சேஸ் பவர் பேரிட்டி வச்சோம்னா அதை விட இன்னும் அதிகமானது. கிட்டத்தட்ட ஒரு $20,000 நோக்கி சீனா போயிட்டு இருக்கு. இது வந்து ஒரு 2 மடங்கு ஆகுது இந்தியாவில் அப்படின்னு வச்சுப்போம். இப்போ சீனா வந்து 20,000 30,000 நோக்கி போகுது. இந்தியா வந்து 10,000 to 15,000 நோக்கி போகுது. நான் வந்து பர்ச்சேஸ் பவர் பேரிட்டியே இல்லாம ஹார்ட் நம்பரா போகுது. அப்படின்னா இந்த பொருளாதாரத்துல ஓடக்கூடிய பணத்தை நீங்க பாருங்க. அப்ப இதற்கான பொருட்களை யார் உற்பத்தி பண்ணி யார் கொண்டு போய் சேர்ப்பது அப்படிங்கிறதுல இந்த 3 நாடுகளும் வேறு சில ஐரோப்பிய நாடுகளுக்கும் ஒரு பெரிய போட்டி இருக்கும். நீங்க உங்களுடைய ஓன் ப்ராடக்டை கன்சியூம் பண்ண போறீங்களா, இல்ல ஒரு பெரிய சாய்ஸ்ல யார் பெஸ்ட்டோ அவங்களோட பண்ண போறீங்களா? இப்ப இன்றைக்கு வந்து நீங்க ஒரு மாருதி ஒரு என்ட்ரி லெவல் கார்ல சந்தோஷப்பட்ட நீங்கள் நாளைக்கு உங்கள்கிட்ட பணம் இருந்ததுன்னா நீங்க ஃபோக்ஸ்வாகன் காரையோ அல்லது டெஸ்லா காரையோ வாங்கலாம் இல்லையா? உங்கள்ட்ட பணம் இருக்கு. அப்ப நீங்க வந்து காரோடைய தரத்தை பார்ப்பீர்கள், சாலையோடைய தரம் அதோட ஒட்டி போகும்னு வச்சுப்போம். அப்போ ஒரு ஜெர்மன் கம்பெனிக்கும் ஒரு அமெரிக்க கம்பெனிக்கும் நீங்க வாய்ப்பு தருவீங்க, நீங்க ஒரு தனி கஸ்டமரா. இதை வந்து தவிர்க்கவே முடியாதது. இது எவ்வளவு பெரிதாக வளரப்போகிறது. அப்ப அமெரிக்காவுடைய நோக்கம் என்னவாக இருக்கணும்னா இந்தியாவுடைய பொருளாதாரம் எங்க போக போகுது, அதில் எந்த அளவுக்கான சந்தையை நான் கையகப்படுத்த வேண்டும் அப்படின்னு நீங்க பார்க்கணும் இல்லையா? ஆனா அவங்களுக்கு அவ்வளவு ஒரு லாங் டேர்ம் புரிதல் இருக்கிற மாதிரி தெரியல. ஆனால் சீனாவுக்கு இந்த புரிதல் இருக்கும். சீனா என்ன யோசிக்கணும்னா நம்ம எதுக்கு ப்ராக்சி ஆட்களை வச்சுக்கிட்டு பாகிஸ்தான் மாதிரியான ஒரு அட்டர் டிஸ்ட்ரக்டிவ் ஃபோர்ஸுக்கு பின்னாடி உட்காந்து ஃபியூவல் கொடுத்துட்டு இந்தியாவை தொல்லை பண்ணு அப்படின்னு சொன்னா அதனால என்ன ஆகும்? நமக்கு ஒரு 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 $50 $100 பெர் கேபிட்டா ஜிடிபி குறையலாம். அதனால என்ன பெருமை உனக்கு? மாறாக நீ உண்மையிலேயே லாங் டேர்ம் பார்ட்னர். இது நாளைக்கு நடக்குமானா சில 10 வருடங்கள் ஆகணும். ஏன்னா நமக்கு வந்து 1960களில் ஏற்பட்ட கெட்ட அந்த அனுபவம் டக்குன்னு நம்மளால மாத்திக்க முடியாது. 2017 அப்படிதான் அந்த அது ஒரு சீரியஸ் வார. இதெல்லாம் வந்து ஸ்கர்மிஷ். இப்ப நீங்க கல்வான் பள்ளத்தாக்குல நடக்கிறதோ மற்ற அருணாச்சல பிரதேசத்தை அவங்க வந்து சொந்தம் கொண்டாடுறதோ இதெல்லாம் வந்து மிக சிறிய விஷயங்கள். 2017 நடந்த இன்சிடென்ட்டுக்கு நம்ம 8 வருஷம் சைனா கூட அந்த அளவுக்கு ஒரு உறவு இல்லாம தானே இருந்தோம். கரெக்ட். அப்ப இதற்கான முடிவை அவர்கள் தான் எடுக்கணும். 2 பேரும் உட்காந்து சரி நம்ம ஒரு மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிப்போம்னா பண்ணிக்கலாம். ஒரு இவ்வளவு நிலத்தை விட்டு கொடுக்கறதுல நமக்கும் பிரச்சனை இல்லை, அவங்களுக்கும் பிரச்சனை இல்லை. நீ எதை நோக்கி போற, அதுக்கு இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் தேவையா அப்படிங்கிறதுக்கு. 2 நாடுகளுக்கும் இடையேயான கலாச்சார உறவு என்பது ரொம்ப 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 ஆழமானது. இது நான் சொல்றது இன்றைக்கு நேற்றைக்குமான கலாச்சார உறவை சொல்லல. குறைந்தபட்சம் 1600 வருடங்கள் ஆழம் மிக்க வரலாற்று உறவு 2 நாடுகளுக்கும் இடையே இருக்கு. நம்ம அடுத்த 10 ஆண்டுகள் கவனமாக பார்க்கணும். அப்ப இது ஒரு பெரிய டிபார்ச்சர் பாயிண்ட். ஜின்பின் சொல்லியிருக்காரு சார், இந்தியாவுடைய யானையும், அதாவது யானை பலம் உள்ள இந்தியாவும் சைனாவுடைய டிராகனும் நடனம் ஆடுனா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. அதுதான் அதற்கான முதலடியை ட்ரம்ப் காண்பித்து கொடுத்திருக்கிறார். நான் அடுத்த 1 வருடம் ரொம்ப க்ளோஸா இதை கவனிப்பேன். உங்க வாய் வார்த்தையா இல்லை உண்மையிலேயே அவங்க ஒரு மாற்றம் வரப்போகிறதா? ஒரு மாற்றம் உண்மையிலேயே படிப்படியாக, இதெல்லாம் வந்து நமக்கு இடையில நான் வந்து எவ்வளவு விலகலும் பிளவும் இருக்குங்கிறத நான் சொன்னேன். இது மாறி உண்மையிலேயே நீங்க முதல்ல எடுத்தோடனே கட்டி பிடிக்கலாம் வேண்டாம்.
ஒருத்தர் கல்ல விட்டு அடிக்கிறத நிறுத்தி உண்மையிலேயே நம்ம இரண்டு பேருக்கும் சேர்த்து என்ன நன்மை அப்படிங்கிறத செய்துட்டு அமெரிக்காவோட சேர்ந்து போய் நம்ம நெகோஷியேட் பண்ணுவோம். ஹலோ பாஸ், நாங்க ஒரு நாடு இல்லை, நாங்க 2 நாடுமா சேர்ந்து வந்திருக்கோம், எங்களுடைய பொருளாதார சைஸ் இது, எங்களுக்குள்ளேயே நாங்க பண்ணிக்கக்கூடிய பொருளாதாரம் இது, இப்ப நீ என்ன சொல்ற அப்படின்னா நிச்சயமாக அது அமெரிக்காவுக்கு பேரிடி. அப்படின்னா நிச்சயமாக அது அமெரிக்காவுக்கு பேரிடி. எனக்கு இன்னைக்கும் ரஷ்யா உக்ரைன் மீது செய்தது சரியல்ல அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவங்களுடைய பொருளாதார பிரதமர் பேசியிருக்காரு சார், அந்த வாரம் நிப்பாட்டணும் அப்படின்னு இந்த எஸ்சிஓ மூலமா ரிக்வெஸ்ட் வச்சிருக்கிறாரு. அதை கேட்டு எது ட்ரம்ப்புக்கு மூஞ்சியில மிளகாயை அரைச்சு பூசின மாதிரி இருக்கும்னா, இந்த மாநாடு முடிந்த உடனே இவரும் நான் சீனா இந்தியாவோடு சேர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தியதில் உக்ரைன் பிரச்சனையை நாங்கள் எங்களுக்குள்ளாகவே முடிவுக்கு கொண்டு வர முடியும் என்று நினைக்கிறோம் அப்படின்னு அமெரிக்காவை கட் பண்ணிட்டு இவர் நம்ம உக்ரைன் அதிபரையும் நம்ம இங்க வர சொல்லியிருக்கோம், விளாடிமிர் ஜெலன்ஸ்கிய. அப்ப ரஷ்யாவையும் உக்ரைனையும் ஒரு இடத்தில் உட்கார வைத்து இந்தியாவும் சீனாவும் ஒரு அமைதி ஒப்பந்தத்தை ஏற்படுத்தினால் ட்ரம்ப் இந்தியாவுடைய இமேஜ்ங்கிறது எனக்கு முக்கியம் இல்லை, ட்ரம்ப்புக்கு நம்ம ஒரு பாடம் கற்பிப்போம். நீ பவர்ஃபுல்லான ஒரு நாட்டோட பவர்ஃபுல்லான ஒரு அதிபர், நான் அதெல்லாம் மறுக்கல. ஆனா சுற்றி இருக்கிறவன் எல்லாம் சொங்கிப்பய கிடையாது. அவங்களுக்கான ஒரு இடம்னு ஒண்ணு இருக்கு டிப்ளமசியில. அவர்கள் உருவாக்கக்கூடிய உறவு என்பது ஒரு கோஆபரேஷன் மூலமாக வருவது. நீ மிரட்டல்ல வருவது, எனக்கு இது நோபல் பரிசு வேணும், நான் சொல்லுவேன், இஷ்டத்துக்கு சொல்லிட்டு இருப்பேன், நீ ஆமா சார்னு சொல்லணும் அப்படின்னா அவனுக்கு சுயமரியாதைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? ஆமா, அதுக்கு நீ வேண்டாம்ப்பா, நாங்களே எங்களுக்குள்ள பாத்துக்கிட்டோம், we are happy அப்படின்னு சொன்னா அப்ப இவருக்கு தெரியும் நம்ம நிஜமாவே நம்ம டம்மி பீஸ், சும்மா நம்மளை எவனும் மதிக்கல, ஒரு பொருட்டா கூட மதிக்கல. அதை அடுத்து இன்னும் ஒரு சிலது நடக்கணும். நம்ம இதெல்லாம் ஒரு விஷ்லிஸ்ட் தான் சொல்றோம், என்ன நடக்கும்னு தெரியாது. அமெரிக்க ஸ்டாக் மார்க்கெட் அடி வாங்கினால் எப்பா இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க, அவங்க வர்த்தகத்தை அதிகரிக்க போறாங்க. இத்தனை நடந்து கொண்டிருக்கும் பொழுதும் போன குவார்ட்டர், இப்ப முடிஞ்ச குவார்ட்டர்ல உலகிலேயே மிக அதிகமான பொருளாதார வளர்ச்சியை கண்டிருக்கிறது இந்தியா. வேற யாரும் கிட்டக்க கூட இல்லை. இந்தியா இவ்வளவு பொருளாதார வளர்ச்சியை அடையும்னு ஒரு எஸ்டிமேட் கொடுத்திருந்தாங்க இல்லையா, அந்த மதிப்பீட்டை விட அதிகமாக இந்தியாவுடைய வளர்ச்சி இருக்கு. ஆனா நிச்சயமாக வரக்கூடிய குவார்ட்டர்ல பாதிப்பு உண்டு இந்த இதனால, இந்த டாரிஃப்னால. ஆனால் இதை மாற்றி சீனாவோடு சில ஒப்பந்தங்களை ஏற்படுத்தி கொண்டு வேற சில செயல்களையும் செய்வதன் மூலமாக பிரிக் நாடுகள்ல சவுத் ஆப்பிரிக்காவை தவிர்த்து பிரேசிலோடு இன்னும் வர்த்தகத்தை அதிகரித்து, மேற்கு ஐரோப்பிய நாடுகளோடு வர்த்தகத்தை அதிகரித்து, இந்த சுற்றி இருக்கக்கூடிய மற்ற நாடுகளோடெல்லாம் நம்ம வர்த்தகத்தை அதிகரித்து புதிய மார்க்கெட்டை இந்தியாவுடைய தோல் துறைக்கோ, இந்தியாவுடைய ஜவுளித்துறைக்கோ, இந்தியாவுடைய உணவு உற்பத்தி துறைக்கோ ஏற்படுத்தி கொடுத்து, அதே சமயம் நம்முடைய விவசாயிகளையும் பாதுகாத்து வின் வின் ஃபார் ஆல், அதுக்கான ஒரு இடம் இருக்கு. பண்ணோம்னா இதே அமெரிக்க வர்த்தகத்துறை சேர்ந்த முக்கியமானவர்கள்லாம் திருப்பி போய் ட்ரம்ப்ட போய், நீ உள்ளதெல்லாம் கெடுத்து தொலைச்சிட்ட. அதுல ஒரு சின்ன விஷயம், இப்போ இந்தியா எக்கச்சக்கமான விமானங்களை, பேசஞ்சர் விமானங்களை எதிர்பார்த்திருக்கிறது. போயிங் ஏர்பஸ் 2க்கும் எக்கச்சக்கமான ஆர்டர் கொடுத்துருக்கு. இப்ப அதுல ஒரு கணிசமான ஆர்டர்ஸை போயிங்ல இருந்து அவங்க ஏர்பஸுக்கு நகர்த்துறாங்கன்னா அது ஏர்பஸ்னால கொடுக்க முடியும், அது தயாரித்து கொடுக்க முடியும்னா போயிங்க்கு பெரிய அடி. இப்ப நீங்க மிரட்டிக்கிட்டே இருக்க முடியாது, எல்லா நாடும் தங்களுடைய செல்ஃப் இன்ட்ரெஸ்ட பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ இந்தியாவும் சீனாவும் உண்மையிலேயே வெகு தூரம் சேர்ந்து பயணிக்க முடியும். ஆனால் அது இந்த ஒரு மாநாட்டில் நடக்கக்கூடிய ஒன்றல்ல. இந்த மாநாடு சிக்னலுக்காக மட்டும்தான், ஒரு திருப்பு முனை ஏற்படுத்த மிகப்பெரிய திருப்பு முனை. இது தொடர்ந்தால், இல்லாட்டி அது வெறும் சவுண்டு மட்டும்தான், வேல்யூவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆகும். ஆனா
நம்ம வந்து கிட்டத்தட்ட எதிர்பார்த்ததற்கும் மேலான ஒரு விஷயம் தான் இப்ப நடந்துட்டு இருக்கு. நீங்க இவ்வளவு தூரம் அது ரொம்ப அழுத்தி சொல்லதுனால எனக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டிருக்கு சார். ஏன்னா பிரதமர் நரேந்திர மோடி வந்து பதவியேற்ற உடனே சீன அதிபர் ஜின்பின்னை வந்து மகாபலிபுரத்துக்கு கூட்டு வந்திருந்தாரு. ரொம்ப ஒரு நல்ல ஒரு உறவுமுறை ரெண்டு பேத்துக்கு இருந்துச்சு. ஆனா அடுத்த ஒரு சில ஆண்டுகள்லயே வந்து பெரிய விளக்கம் ஏற்பட்டது, பெரிய சண்டை வந்து. ஆமா ஆமா, ஒரு நட்பு நாடு மாதிரி கொண்டு வந்துட்டு கடைசியில இந்த மாதிரி ஒரு பிரிவினை ஏற்பட்டுச்சு. அந்த பயம்தான் எனக்கு இன்னும் தொடர்ந்து இருக்கு. ஸோ அதுல வந்து நான் இந்தியாவை எந்த விதத்திலும் நான் குறை சொல்ல மாட்டேன். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சீனாவுக்கு ஒரு சில விஷயங்கள் புரியணும். சீனா வந்து இந்தியாவும் சீனாவும் ஓடுது. அதுல சீனா கொஞ்சம் வேகமா முன்னாடி ஓடிருச்சுங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் அதே காரணமாக இந்தியா வந்து ஒரு சோப்லாங்கி, அவனால ஒண்ணுமே பண்ண முடியாது என்று சீனா நினைத்து விடக்கூடாது. ஆனா இந்த மாநாடு அப்படி இல்லையே சார். இந்தியாவுடைய இந்த மாநாடு தான் வந்து முதல் முறையாக நம்ம அந்த மாற்றத்தை பார்க்கிறோம். பட் இது தொடரணுங்கிற நான் இப்ப என்னால வந்து இன்றைக்கு ரொம்ப உறுதியாக பாருங்க, அடுத்த ஒரு மாசத்துல பாருங்க அப்படின்னு நான் வந்து சொல்ல விரும்பல. ஆனா நம்ம திரும்பி இதை குறைந்தபட்சம் அடுத்த 3 மாதத்துல இதை பற்றி இன்னும் 2 தடவையாவது பேச போறோம். அந்த சிக்னல்ஸ் தான் அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறது தான், நடவடிக்கைகளை பொறுத்து தான். இன்றைக்கு வந்து முதல்ல பாகிஸ்தான் ஒரு இடத்துல உட்கார வச்சிருக்காங்க. இப்ப சீனா வந்து ரொம்ப கிளியரா இன்டர்னலி ஒரு சேஞ்ச் ஒண்ணு பண்ணிருக்கு. இந்த இடம் இந்தியாவுக்கு பிரைமசி கொடுக்குறோம். பாகிஸ்தானை நீ சும்மா உனக்கு என்ன வேணும், உனக்கு வந்து கொஞ்சம் பணம் தரேன், நீ கொஞ்சம் வேலையை நிறுத்து. அது எப்போ நமக்கு எப்படி தெரியும்னா, டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டி வந்து காஷ்மீர்ல அடுத்த 1 மாசத்தில் குறைந்து விட்டது என்றாலே ஏதோ நடக்குது அப்படின்னு நமக்கு தெரியும். ஏன்னா சீனா சொன்னா அதை பாகிஸ்தான் உடனடியாக கேட்கும். இல்லாட்டி பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய பிரச்சனை. இன்றைக்கு இந்தியாவுக்கு கிடைத்திருக்கிறது ஒரு டிப்ளமேட்டிக் விக்டரி. இது வந்து ஒரு பெரிய ரியல் விக்டரியா மாறணும்னா அடுத்த ஒரு 10 ஸ்டெப் இருக்கு. தேங்க்யூ சார்.